அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி அமாவாசையின் மிக மிக முக்கியமான பதிவுங்க. அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கான நாள். மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை எல்லாராலையுமே விரதங்கள் இருந்து அனுஷ்டிக்க முடியாது. அப்படிப்பட்டவங்க கூட வருடத்தில் வரக்கூடிய தை அமாவாசை, மகாலயபட்சத்தினுடைய அமாவாசை, அதே மாதிரி இந்த ஆடி அமாவாசை, இந்த 3 அமாவாசையிலையுமே நம்ம விரதங்கள் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் எப்படிப்பட்ட நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும், பித்திருக்களுக்கான தோஷங்கள் நிவர்த்தியாகும், நம்ம வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றம், நிம்மதி, சந்தோஷம், இது எல்லாமே நம்ம குடும்பத்தை தேடி வருங்கிறது தான் அனுபவபூர்வமான உண்மை. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளான ஆடி அமாவாசை ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமையில் வருது. எல்லாருமே நம்ம செய்யக்கூடிய முதல் முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்களுக்கான திதி கொடுப்போம், சிராத்தம் பண்ணுவோம். அதே மாதிரி மதியானம் வீட்டில் நம்ம முன்னோர்களுடைய படம் இருந்தால் படத்துக்கு முன்னாடி இலை போட்டு நம்ம அவங்களுக்கு பிடித்த அந்த உணவுகள்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். அதே மாதிரி அன்றைய நாள் மறக்காமல் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காகத்துக்கு எல்லாருமே உணவு வைப்போம் பார்த்தீங்களா? அப்படி நீங்கள் அமாவாசை நாட்கள் நிறைய பேர் இது மாதிரி விரதங்கள்லாம் இருந்து நாங்கள் பண்ண மாட்டோம், எங்கள் குடும்பத்தில் பழக்கங்கள் இல்லை, இலை போட்டு எங்களுக்கு பழக்கங்கள் இல்லை, அப்படிப்பட்டவங்க கூட அமாவாசையில் காகத்துக்கும் பசுவுக்கும் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் அன்றைய நாள் வாங்கி கொடுத்து பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை நீங்களே உணரலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பொருள் என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். அமாவாசைன்னு சொல்லிட்டாலே எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் காகத்துக்கு உணவு வைக்கிறது. நிறைய பேர் யோசிக்கலாம், எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது, பறவைகள் இருக்குது, ஆனால் காக்காக்கு எதுக்காக இப்படி நம்ம சாப்பாடு வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எளிமையான விளக்கம் ஏன்னு கேட்டிங்கன்னா, காகம் தான் நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கான ஒரு வாகனம். இதுதான் பூலோகத்தில் நம்ம செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் இது மாதிரியான சிராத்த காரியங்களை பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள்கிட்ட போய் சேர்க்குமா. அதே மாதிரி காக்கா சாதாரணமாக குப்பில் இருக்கக்கூடிய பொருட்களையும் சரி, அதே மாதிரி சில இறந்து போன அந்த பொருட்கள் இது எல்லாத்தையுமே சாப்பிடும். அதே நேரம் நம்ம இலை போட்டு படைக்கக்கூடிய அந்த உணவுகளையும் சாப்பிடும். இதே மாதிரி தான் கர்ம வினைகளால் நம்ம எவ்வளவு கீழான நிலைமையில் இருந்தால் கூட இது எல்லாத்தையும் நீக்கி நம்முடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றம், ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலையை கொடுக்குங்கிறதுனால தான் அமாவாசை நாட்களில் நம்ம காக்காக்கு உணவு வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் சனீஸ்வரனுடைய வாகனமான இந்த காகத்தினுடைய வடிவில் நம்ம படைக்கக்கூடிய உணவுகளை அவங்க சாப்பிட்றதா ஐதீகமும் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு அமாவாசை தினம் அன்னைக்கு காக்காக்கு நம்ம மறக்காமல் சாப்பாடு வைக்கணும்னு சொல்கிறது. உங்கள் குடும்ப வழக்க பிரகாரம் இலை போட்டு நம்ம சாமி கும்பிடுற மாதிரி எப்படி பண்ணாலும் சரி, அப்படி எங்களுக்கு பழக்கமே இல்லைம்மா அப்படின்னாலும் பரவாயில்லங்க. அன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய மிக எளிமையான விஷயம், நம்ம கண்டிப்பாக அமாவாசைக்கு காலையில் குளிச்சுட்டு தான் சமைப்போம் பார்த்தீங்களா. இதில் ஒரே ஒரு கைப்பிடி சாதம் மட்டும் எடுத்துட்டு இதில் கருப்பு எள், நீங்கள் மற்ற நாட்கள் வெறும் சாதம் கூட நம்ம காக்காக்கு வைக்கலாம், ஆனால் அன்றைய நாள் எதுவுமே செய்ய முடியலமா அப்படிங்கிறவங்க கூட இந்த எள் கலந்த சாதத்தை நம்ம காக்காக்கு இப்படி கொடுப்பதன் மூலமாக முன்னோர்களுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் நெய் இருந்ததுன்னா கொஞ்சமாக சாதத்தில் நம்ம நெய் விட்டுக்கலாம். இப்போ நிறைய பேர் வாழைக்காயெல்லாம் சமைப்போம் பார்த்தீங்களா, அப்படி வாழைக்காய் இருக்குது, அப்படி வேறு ஏதாவது முக்கியமான காய்கறிகள் இருந்தாலும் அதை கூட சேர்த்து கூட வைக்கலாம். முடியாதவங்க வெறும் ஒரு கைப்பிடி சாதமும் எள்ளும் மட்டும் கலந்து நீங்கள் நம்ம சூரியனை சாட்சியாக வச்சு உச்சி பொழுதலை காக்காக்கு உணவளிக்கணும். அப்படி நம்ம உணவு அளிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. பொதுவாக இது மாதிரி காகத்துக்கு இப்படி சாதம் வைக்கிறப்ப அன்றைய நாள் மட்டும் ராகு காலம் யமகண்டம் நேரத்தை நம்ம தவிர்ப்பது நல்லது. நமக்கு புதன்கிழமையில் இந்த ராகு காலமானது நமக்கு எப்போ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, காலையில் அதாவது நண்பகல் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி யமகண்ட நேரம் காலை 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் உச்சி பொழுதுக்குள்ளே இது மாதிரி நம்ம சொல்லுகின்ற முறையில் காகத்துக்கு உணவிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படும். பித்திருக்களுக்கான அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி அவங்க நல்ல மனமகிழ்ந்து அவங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்ம குடும்பத்துக்கு கொடுப்பாங்க.
அடுத்ததாக நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பசுமாடுகள் தான். பொதுவாகவே பசுமாட்டுக்கு நம்ம உணவுகள் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப புண்ணியம் உள்ளதாக சொல்லப்படுதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பசுங்கிறதே கோமாதா. இது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. நமக்கு ஒரு விலங்கா பசுக்கள் எப்பயுமே பார்க்கப்படுறது கிடையாது. அது ஒரு தெய்வீக சக்திகளுடைய ஒரு இருப்பிடம். வேதங்கள், ஸ்மிருதிகள், புராணங்கள் இது எல்லாத்துலேயுமே பசுவினுடைய மகிமையானது சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இந்த அமாவாசை நாட்களில் பசுவுக்கு உணவு கொடுப்பதுங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் தெரியாமல் ஏதாச்சும் ஒரு பாவங்கள் பண்ணுறோம், வேறு ஏதாவது ஒரு கொலை, களவு இது மாதிரியான செயல்களால் வரக்கூடிய பிரம்மஹத்தி தோஷம் கூட கண்டிப்பாக நமக்கு விலகுமாம். நீண்ட நாளாக நமக்கு நம்முடைய முன்னோர்களுக்கான திதி நம்ம குடும்பத்தில் இது வரைக்கும் பண்ணவே இல்லை அப்படின்னா அந்த கர்மாக்கள், அந்த கர்ம வினைகள் ரொம்ப அந்த குடும்பத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட கர்ம வினைகள் கூட நமக்கு நிச்சயமாக நமக்கு தீரும்னு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த பசு மாட்டுக்கு நம்ம அன்றைய நாள் அகத்திக்கீரை, வெல்லம், அரிசி, எள் இந்த 4 பொருட்களையுமே நம்ம கலந்து அன்றைக்கி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. இப்போ எல்லா இடத்துலையுமே எல்லாருமே இப்படி அகத்திக்கீரை கொடுப்பாங்க. அப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் கோசாலைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அதற்கான தீவனங்கள் ஏதாவது நம்ம பசுக்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லாட்டி நிறைய இடத்துல பால் ஊற்றுறவங்க வருவாங்க, நமக்கு பால் கொண்டு வருவாங்க பார்த்திங்களா, பசும்பால். அவங்கக்கிட்ட கண்டிப்பாக பசு மாடுகள் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு கூட அந்த பசு மாடுகளுக்கு என்ன அவங்க கொடுப்பாங்கன்னு கேட்டு கூட நீங்கள் இது மாதிரி தவிடு, புண்ணாக்கு இது மாதிரியான நம்ம விஷயங்கள் வாங்கி கொடுத்தோன்னா நிச்சயமாக நல்லதொரு பலன்களானது கிடைக்கும். அப்படி இல்லைம்மா எங்கள் வீட்டு பக்கமோ கோசாலையோ எதுவுமே கிடையாது அப்படிங்கிறவங்க நிச்சயமாக அந்த நம்முடைய தெருக்களில் இல்லை கோவில்களுக்கு வெளியில் இந்த பசுமாடுகள் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப உங்களால் முடிந்த வாழைப்பழங்கள் இல்லாட்டி நம்ம வீட்டிலே அரிசி கொஞ்சமாக ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வெல்லம் கலந்து கொடுத்தா ரொம்ப விசேஷம். அதுவும் குறிப்பாக இந்த அமாவாசை புதன்கிழமையில் வந்திருக்கு. அப்போ புதனுக்கு உரிய தானியம் என்னன்னு கேட்டிங்கன்னா பச்சை பயிறு தான். பச்சைப்பயிறு கொஞ்சமாக ஊற வச்சுட்டு இப்படி நம்ம கலந்து கொடுக்கறதன் மூலமாக நல்லதொரு செல்வ செழிப்பானது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லப்படுது. குறிப்பாக அமாவாசை நாட்களில் இப்படி பசுக்களுக்கு நம்ம தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கோம். இதற்கு கருட புராணத்திலே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனுஷங்க இறந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த பரலோக பயணத்தில் அதாவது வைதரணி நதி அப்படிங்கிற ஒரு இடத்த நம்ம கடக்கணுமாம். அந்த நதி மலம், சளி, ரத்தம் இதில் ஃபுல்லாக அப்படி நிரம்பி இருக்கிறதாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. பூலோகத்தில் யார் ஒருத்தங்க பசுக்களுக்கு இப்படி தானம் செய்கிறோமோ அவர் தானம் செஞ்ச அந்த மாடு அந்த இடத்துல அதனுடைய வாழை பிடிச்சு நம்ம அந்த நதியை எளிதில் கடக்க செய்யும் அப்படின்னு கருட புராணத்திலே சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால தான் பசுமாடுகளுக்கு அமாவாசை நாட்களில் உணவு கொடுக்கறது மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா எல்லா அமாவாசை நாட்களிலும் நம்ம ஏதாவது ஒரு எளிய உணவுப் பொருட்கள் கொடுக்கலாம். அப்படி முடியாதவங்க வருடத்தில் வரக்கூடிய இது மாதிரி முக்கியமான அமாவாசை நாட்களில் நீங்கள் காகத்துக்கும் பசுக்கும் உணவு கொடுத்து பாருங்களேன். நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்களும் தீரும், ஐஸ்வர்யங்கள் பெருகும். நமக்கான அந்த புண்ணிய பலன்களானது நிச்சயமாக பெருகி முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்றைக்குமே கிடைக்குங்க. கண்டிப்பாக ஆடி அமாவாசையில் இந்த 2 எளிய பொருட்களை நிச்சயம் உணவாக கொடுங்க. உங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கோமாதாவே போற்றி அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ஒரு நாமத்தை பதிவிடுங்க. இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.